Hello everyone, welcome to TAFX YouTube channel, Institute of Central Examination. நம்ம இன்ஸ்டிடியூட்டும் ஈதல் இதே மரக்கட்டிலே சேர்ந்து நடத்துற ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் ஃபோக்கஸ் டெஸ்ட் சீரிஸ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிக்காக ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ அதோட டெஸ்ட் நம்பர் 7 முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் இருக்க ரீசனிங் கொஸ்டினுக்கான ஒரு 30 கொஸ்டின் எக்ஸ்பிளேஷன் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆதிரன் ஜாக்ஸ் 1 கிலோமீட்டர் டு ஈஸ்ட். ஸோ வந்து டைரக்ஷன் கொஸ்டின் இருக்கா? ஸோ என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் படிக்கலாம். என்ன கேட்டிருக்கான்? அவன் ஸ்டார்டிங் பொசிஷன்ல வந்து என்ன டிஸ்டன்ஸ் அண்ட் என்ன டைரக்ஷன் கேட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அக்யூரேட்டா போட்டுதான் ஆகும். ஓகேவா? சரி, சொல்லலாமா? அதிரன் ஜாக்ஸ் 1 கிலோமீட்டர் டு ஈஸ்ட். அதிரன் என்ன பண்றான்? கிழக்கே 1 கிலோமீட்டர் ஓடுறான். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஈஸ்ட் பக்கமா 1 கிலோமீட்டர் அப்படி போறாரு. ஓகேவா? ஈஸ்ட் பக்கமா ஒரு 1 கிலோமீட்டர் போறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? தென் டர்ன் நார்த் அண்ட் ஜாக்ஸ் 4 கிலோமீட்டர், டர்ன் வெஸ்ட் அண்ட் ஜாக்ஸ் 6 கிலோமீட்டர். நார்த் பக்கமா திரும்பி 4 கிலோமீட்டர்ஸ் போறாங்க. திரும்ப வெஸ்ட் பக்கம் திரும்பி 6 கிலோமீட்டர்ஸ் போறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருந்தாலுமே என்னதான் எனக்கு வெஸ்ட்னா ஸோ இது வரப்போது 6 கிலோமீட்டர் போறாங்க. ஓகேவா? அண்ட் லாஸ்டா என்ன பண்றாங்க? தென் டர்ன் ஹிஸ் லெஃப்ட் அண்ட் ஜாக் 4 கிலோமீட்டர்ஸ். அவருடைய லெஃப்ட் சைட்ல திரும்புறாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்க நபருக்கு எது லெஃப்ட் சைடா இருக்கும்? கீழ் பக்கம் லெஃப்ட் சைடா இருக்கும். ஸோ 4 கிலோமீட்டர்ஸ் போறாங்க. இங்கே 4 மீன்ஸ் ஸோ இங்கேயும் 4 தான் இருக்க போது. இது ரெண்டும் பேரலா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகேவா, வேர் இஸ் தி நவ் வித் ரெஃபரன்ஸ் டு ஹிஸ் ஸ்டார்டிங் பொசிஷன். அவரோட ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து அவர் இப்போ என்ன டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கான்னு கேட்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து என்ன டைரக்ஷன்? இப்படி வர டைரக்ஷன் என்ன டைரக்ஷன்? வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இது ஃபுல்லா 6 அப்படின்னா இதுவுமே 6ஆ இருக்கும். கரெக்டா? ஸோ 6ல இந்த 1 கிலோமீட்டர் எனக்கு வேணும். அப்ப மீதி எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கும்? 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். கரெக்ட் தானே? அப்ப 5 கிலோமீட்டர் டு தி வெஸ்ட் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 5 கிலோமீட்டர் மேற்கு அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே தானே? ஓகே, உங்க கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ஓகேவா? ஸோ மிஸ்ஸிங் சீரீஸ் வந்து ஓகேவா, லாஸ்ட் என்ன நம்பர் அப்படி வரும்னு பார்க்குறாங்க. 6, 28, 71, 139, 236. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போறோம். 165, 28, 22 அண்ட் 71 அப்படின்னா 43 அண்ட் நெக்ஸ்ட் 68 and இங்க 39 236 அப்படின்னா எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 197. ஓகேவா? இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா, முழுமே ஒரு பேட்டர்னாவே இல்லையேன்னு பார்த்தா நான் என்ன பண்ணலாம்? அந்த டிஃப்ரென்ஸ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். ஓகே, டிஃப்ரென்ஸ்க்கு என்ன பண்ணா டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். 522 என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா எவ்வளோ கிடைக்கும்? 17. ஓகேவா? 22 43 எவ்வளோ கிடைக்குது? 21. 43 68 என்ன ஆகுது? 25. இங்கே 29. ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். என்னன்னா இந்த டிஃப்ரென்ஸுக்கு +4 ஆகுதா? ஸோ +4 அண்ட் +4. அப்போ நெக்ஸ்ட் +4 பண்ணுவேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரேர் தான். ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப ஸ்டெப்ஸ் வரதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்ல நம்ம டைம் வேஸ்ட் பண்றதா கேட்குற ஒரு அவனோட ட்ரிக், அவ்வளோதான். ஓகேவா? திரும்ப +4 பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு? 29 + 4 33. இந்த 33 என்ன பண்ணுவேன்? 97 கூட ஆட் பண்ணுவேன். அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? 130. இந்த 130 என்ன பண்ணுவேன்? ஆல்ரெடி இருக்க 236 கூட ஆட் பண்ணுவேன். ஸோ 236 + 130 என்ன கிடைச்சிரும் எனக்கு? 336. கரெக்ட் தானே? ஆப்ஷன் சி 36. ஓகே, question number 5 உங்க question paperல each of the letters in the word network are arranged in alphabetical order. network என்ன பண்ணணுமா? alphabetical orderல ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணனும் அப்படி சொல்லிட்டாங்க. அரேஞ்ச் பண்ணிடலாமா? ஓகே, அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் சொல்லிருக்காங்க? how many letters are there in English alphabetical series between the letter which is fourth from the left and one which is second from the right. அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடுல இருந்து ஃபோர்த் இருக்கவங்களுக்கும் ரைட் சைடுல செகண்ட் இருக்கவங்களுக்கும் நிஜமாலுமே ஆல்பபெட்டிக்கல் ஏபிசிடில இடையில எத்தனை பேர் இருப்பாங்க கேக்குறாங்க. அரேஞ்ச் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இ, நெக்ஸ்ட் யார் வருவா? கே என் ஓ ஆர் டி டபிள்யூ. ஸோ எனக்கு லெஃப்ட் சைடுல இருந்து ஃபோர்த் பிளேஸ் யாரு? ஓ. நெக்ஸ்ட் ரைட் சைடுல இருந்து செகண்ட் பிளேஸ் யாரு? டி.
ஓகேவா? ஸோ O15 T20 நடுவில் 5 பேர் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, டக்குன்னு போடக்கூடாது. எனக்கு இடையில எத்தனை பேர் அப்படின்னா அப்போ ஓ நான் கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன், டி கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன், இடையில இருக்கவங்க தான் போடும். அப்போ 4 தான் கிடைக்கும். எப்படி PQRS மட்டும் தான் எடுத்து பண்ணணும். அப்போ 4 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். டக்குன்னு டிஃபரன்ஸ் எடுத்து போட்டு 5 போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ அவன் தெளிவாக கேட்டான், இடையில எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு தான் கேட்டிருக்கான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7 உங்க கொஸ்டின் பேப்பர்ல இதுவுமே சீரியஸ் தான். ஓகேவா? எனக்கு 8 அப்படின்ற ஒரு சிங்கிள் டிஜிட்ல ஸ்டார்ட் பண்ணி 3072 அப்படின்னு ஒரு 4 டிஜிட் வரைக்கும் போயிருக்கு. ரைட்டா? இந்த இடத்துல கண்டிப்பா மல்டிபிளிகேஷன் இல்லாட்டி ஸ்கொயர் கியூப் நடந்துடும். மல்டிபிளிகேஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? 8 16 64 384 and 3072. ஓகே, என்ன ஆகிருக்கு? 8 டபுள் பண்ணிருக்காங்க, இன்டு 2 பண்ணிருக்காங்க. 16 டேபிள்ஸ் ஈஸி தான் நம்மளுக்கு. 16 டேபிள்ஸ்னா இன்டு 4. அடுத்து 64 and 384 மாறி 64 என்னால பெருக்குனா எனக்கு 384 ரீச் ஆகும். சிம்பிள் தானே. எனக்கு 6ஆல பெருக்கிறப்போ எனக்கு 4ல யூனிட் டிஜிட் முடியும். அப்பயா அப்போ 6 6 போறப்போ 36 வந்திருக்கும். கரெக்ட். ஓகேவா? இன்டு 6 பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அப்போ 2 4 6 வந்திருக்கு. இப்போ ஆப்வியஸா அடுத்து என்ன, இன்டு 8 பண்ணிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிடுறதுக்கு 4யும் 2 எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு 4 மல்டிபிள் பை 8 பண்றப்ப யூனிட் டிஜிட் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ கரெக்டா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 2 4 6 8 அடுத்து என்ன, மல்டிபிள் பை 10 பண்ணுவேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 3072 கூட ஒரு 0 ஆட் ஆகி கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி 30720 தான் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 9 உங்க கொஸ்டின் பேப்பர்ல, in certain code language R is coded as 87, not is coded as 4197, cat is coded as what? ஓகேவா? அதான் கேட்க போறான். ஸோ R அப்படின்னா என்ன, 1 18 5, not 14 15 20. ஸோ இது நம்ம ஆட் பண்ணி எதை பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, ஓகே ஆர்க்கு வந்துட்டு ஆட் பண்ணா வந்து 23 வருது, அதை வந்து மல்டிபிள் பண்ணி ஏதோ ஆட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த நாட்டுக்கு பாருங்க, இதுலயுமே 3 லெட்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணி கொண்டு போய் 4197 கிட்ட கொண்டு போறது, அதுவும் இதுவும் பேட்டர்ன் மேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. கரெக்ட் தானே? அப்போ அந்த ஆட் பண்ற கான்செப்ட் நான் விட்டுடுறேன். அடுத்து வேற என்ன பண்ணி பார்க்கலாம், மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 1 into 18 18, 18 into 5 90. ஸோ 90 கிட்ட ரீச் ஆகுதா, 87 இருக்கா? ஸோ அப்போ தெரிஞ்சிச்சு என்ன பண்ணிருக்காங்க, -3. இந்த -3 அப்படின்றது இதுக்கு காமனா, எல்லாத்துக்கும் காமனா 3ஆவும் இருக்கலாம், இல்ல 3 லெட்டர்ஸ் இருக்கு 3 மைனஸ் பண்ணினாலும் இருக்கலாம். பேட்டர்ன் இப்படி வேணா இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 14 15 20. ஸோ 15 into 20 300, 300 into 40, ரைட். ஓகேவா? 4 1 ஓகே 4194 கிடைக்கும். ஸோ பிளஸ் 41 4200 கிடைக்கும். அதுல மேல என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு -3 பண்ணாங்க. ஸோ -3 எனக்கு பண்ணா 4197 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் யாருக்கு பண்ணுவேன், கேட்டுக்கு பண்ணுவேன். CAT பாருங்க, 3 into 1 into 20. சிம்பிள் தானே. 3 into 1 3, 3 into 20 60. ஸோ 60 கூட என்ன பண்ணணும், நான் -3 பண்ணா 57. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். சரியா? ஓகேவா? எல்லா டைமும் அந்த ஆட் பண்ணி பார்க்குற கான்செப்ட்லேயே உட்காந்துருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது, அடுத்த கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணி போக முடியாது. ஒரு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலும் நம்ம இந்த பேட்டர்ன் யோசிக்க தோணிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். நோவாக் ஜோவிக் அண்ட் லியோனல் மெஸ்ஸி, டொமினிக் தீம், ரஃபேல் நடால், இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் அத்லெட்ஸ். ஓகே, பிளேயர்ஸ். ரைட். என்ன பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் எத்தனை பேருக்கு மெஸ்ஸி பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ என் மெஸ்ஸி என்ன பிளேயர், ஒரு ஃபுட்பால் பிளேயர். ரைட்டா? சரி, மிச்சம் இருக்க 3 பேரும் ரினவுண்ட் டென்னிஸ் பிளேயர்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க 3 பேருமே டென்னிஸ் பிளேயர்ஸ். லயனல் மெஸ்ஸி மட்டும் ஃபுட்பால் பிளேயர். ஸோ அவங்க தான் ஆட் ஆன் அவுட். இந்த மாதிரி வேர்ட் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வரப்போ கொஞ்சம் கவனமா போடணும். ஓகே, a word given followed by series. ஓகேவா? இந்த வார்த்தையை வச்சு இங்க ஒரு சீரிஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த சீரிஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்கணும், அடுத்த நம்பர் யாருன்னா கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? மிஸ்ஸிங் யாருன்னு கேக்குறாங்க, பாத்துடலாமா? சரி, CI. C இங்க இருக்கு, I இங்கிட்டு இருக்கு, I இங்க இருக்கு, M இங்க இருக்கு. ஓகேவா? I இங்க இருக்கு, M இங்க இருக்கு. ஒரு சீக்வன்ஸா வரலையா? அப்ப வேற என்ன பண்ணிருக்கலாம், அவனை
ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதிட்டு கூட பண்ணிருக்கலாம் இல்லையா? சோ அந்த எண்ணத்துல நம்ம போடுறோம் கான்டெம்ப்ளேஷன். சோ இவன் ஆல்பபெட்டிக்ல என்ன யார் ஃபர்ஸ்ட் வருவா? AC and E I L M N N ரெண்டு எண் இருக்கு இல்லையா? ஸோ ஓ நெக்ஸ்ட் யாரை விட்டோம்? கான்டெம்ப்ளேஷன் டிடி வரும். ஓகே ஓபி டிடி. ஓகேவா? ஸோ அது எழுதிச்சோம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். சிஐ சி எங்க இருக்கு? செகண்ட் லெட்டர். ஐ தேர்ட் ஃபோர்த் லெட்டர். ஸோ ஒன்று விட்டு ஒன்று வந்து வச்சிருக்கோம். அடுத்து ஐல இருந்து எம் ஒன்று விட்டு ஒன்று வந்துருக்கு. அடுத்து எம்ல இருந்து என் நெக்ஸ்ட் ஒன்று விட்டு ஒன்று வந்துருக்கு. என்ல இருந்து அடுத்து யார் வரணும்? எனக்கு ஓ விட்டு வந்துருக்கு. அப்போ ஓல இருந்து ஒன்று விட்டு பார்த்தா யார் கிடைப்பாங்க எனக்கு? ஆப்ஷன் பி டி இஸ் தி ரைட் ஆன்சர். சரியா? Question number 15 in your question paper, statement and conclusion. என்ன மேம் இந்த இடத்துல புதுசா 100% 0% ஏதோ இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல் சம் கான்செப்ட்ல தான் போட போறோம், நோ கான்செப்ட் தான் போட போறோம். 100% என்ன ஆல்னு வச்சுக்க போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? 100% கேப்ஸ் ஆர் நியூஸ். 100% கேப்ஸ் எல்லா கேப்ஸுமே நியூன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அனைத்து ஓகேவா 100% தொப்பிகள் புதியவை அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 0% பின்ஸ் ஆர் கேப்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பின்னுமே கேப் இல்ல அப்படின்னு கரெக்டா? ஓகேவா? சோ அப்போ 0% பின்ஸ் ஆர் கேப்ஸ். தமிழ்ல பாருங்க 0 ஓகேவா 0% ஊசிகள் தொப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எந்த பர்சன்டேஜ் எந்த பின்னுமே வந்து தொப்பி கிடையாது அப்படின்றது கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப கன்க்ளூஷன் பார்க்கலாம். 100% கேப்ஸ் ஆர் பின்ஸ். எல்லா கேப்ஸுமே பின்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் ஆல்மோஸ்ட் கேப்ஸும் பின்ஸும் 0% சொல்லிட்டேன். இப்ப நான் 100% சொன்னா கரெக்டா தப்பா? தப்பு ஆபீஸா? ஓகே நெக்ஸ்ட் 70% பின்ஸ் ஆர் கேப்ஸ். சில பின்ஸ் கேப்ஸ் மாதிரி சொல்றேன். 70% பின்ஸ் கேப் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நான் 0% சொல்லி என்ன பண்ணிட்டேன்? ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீ 70 சொன்னா எனக்கு என்ன, 7 சொன்னா எனக்கு என்ன? மொத்தமாவே இது என்ன? தப்பு தான். ஸோ எனக்கு ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணுவேன்? நெய்தர் கன்க்ளூஷன் 1 not 2 follows. ஸோ தமிழ்ல கூட பாருங்க 100% தொப்பிகள் ஊசிகள் ஆகும் சொல்லிட்டான். ஊசிகளும் தொப்பிகளும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ தப்பு. அடுத்து 70% ஊசிகள் தொப்பிகள் சொல்லிட்டான். ஸோ இங்கேயுமே அதே கண்டிஷன் தான். ரெண்டுமே தப்பு. ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணுவேன்? முடிவு ஓகேவா 1 மற்றும் 2 எந்த முடிவையும் பின்பற்றவில்லை. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 18 யுவர் क्वेश्चन பேப்பர் அனலாகி. ஓகேவா? ஸோ இது பாருங்க நம்ம என்ன பண்ணோம் லெட்டர்ல இந்த மாதிரி பார்த்துருப்போம் பர்சன்டேஜ் ஆஷ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க கரெக்டா? இப்போ எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்பர் கொடுத்துருக்கான். நம்பர் தான் நமக்கு ஈஸியாச்சே. பார்க்கலாமா? 346 9 ஓகேவா என்னென்ன பண்ணா வரும் அப்படின்றத பார்த்துடலாம். சரி 346 இங்க 9 ஆப்ஷன்ல பார்த்தா எல்லாமே இந்த ஸ்கொயர் கியூப் வேல்யூக்கு நியரஸ்டாவே இருக்கு. அப்ப எங்க இடிக்குதா பாருங்க. 346 யாரோட கியூப் வேல்யூ? 343 7 கியூபோட வேல்யூ. ஓகே சரி இந்த 343 என்ன பண்ணா 46 கிடைக்குதுன்னு பார்த்தா +3 பண்ணா கிடைக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறேன். அப்ப அதே மாதிரி 9 கியூப் பண்ணி பாருங்க. 9 கியூப் என்ன கிடைக்கும்? 729 கிடைக்கும். இங்க என்ன பண்ணிருக்கேன்? +3 பண்ணிருக்கேன். ஸோ +3 பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாக்குறேன். 732 கிடைக்குது. ஆப்ஷன்ல எங்க 732 இருக்கு பாக்குறேன். ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ இங்க 7 கியூப் பண்ணிருந்தா இங்க 7 வந்திருக்கும். ஆப்ஷன் சி ஆன்சர் முடிஞ்சு. ஓகேவா? ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இல்லையா ஒரு ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி போட்டு பாருங்க. 8க்கும் 146க்கும் எவ்வளவு சம்மந்தம் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? ரொம்ப எக்ஸ்ட்ரா டைம் கன்சியூம் ஆகும். ஓரளவுக்கு கியூப் ஸ்கொயரு அதுக்கு நியரஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற அளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியா போடலாம். ஓகேவா? Assertion: Daniel has won more votes than Smith to become class monitor. ஓகேவா? மென்டார் அது. ரைட். என்ன பண்ணிட்டாங்க? டேனியல் வந்துட்டு ஸ்மித்தை அதிகமான ஓட்டு எடுத்து கிளாஸ்ல ஜெயிச்சிட்டான் ஒரு எலெக்ஷன்ல. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. டேனியல் ஸ்மித்தை விட அதிக வாக்குகளை பெற்று வகுப்பு கண்காணிப்பாளராக மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்ற மாணவர்கள் ஸ்மித்தை விட டேனியலை விரும்புகிறார்கள். அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரிஃபர் டேனியல் டு ஸ்மித்.
கரெக்ட் தானே? ஸ்மித்தை விட டேனியல் அதிகமா லைக் பண்ணனாலயோ இல்ல டேனியல் வந்து ப்ரெஃபரன்ஸ் அதிகமா கொடுத்ததுனாலயோ தான் டேனியலுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இது கரெக்ட் தானே? அப்ப அசர்ஷனும் அதுக்கான ரீசனும் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். A is true and R is the correct explanation of A. ஓகேவா? நான் மேம் நீங்களும் டிஎன்பிசி மாதிரி மாறிட்டீங்க, காரணம் கூட்டுன்னு கொடுக்குறீங்களேன்னா நம்மளுக்கு கேட்கறாங்க. இப்ப நம்மளோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. What should come place in question mark given series based on the English alphabetical order? ஓகேவா? சோ இந்த லெட்டர் சீரிஸ் வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளா சொல்லியிருக்கோம். ஒரு எலமெண்டா பாருங்க அப்படி சொன்னோமா. SVYB, S22, sorry, S19, V22, Y25, B2. என்ன ஆகுது? +3 and +3, YB +3. அப்ப B ல இருந்து +3 பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு 5E அப்படின்னு கிடைக்கும். சோ E ல ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. EEG தான் ஆன்சர். ஓகே, சரி. இல்ல நான் லாஸ்ட்ல இருந்து பாக்குறேன்னா YA, லாஸ்ட் லெட்டர் பார்க்கலாமா? இப்போ YA என்ன ஆகுது? YZA +2. நெக்ஸ்ட் AC +2, CE +2. அப்ப E ல இருந்து +2 பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு G கிடைக்கும். இப்ப பாருங்க, G ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கா? சோ இப்படி சுத்தி சுத்தி வந்து திரும்ப என்ன பண்ணிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம சூஸ் வைஸ் கரெக்டா பண்ணிட்டோம்னா டைம் சேவ் ஆகும். ஓகே, சரி. இப்போ G ல ரெண்டு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் ட்ரை பண்ணி ஈயா டியான்னு பார்த்து ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. கொஸ்டின் பேப்பர்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த ஃப்ளோர் பசில் வந்திருக்கு. ஃப்ளோர் பசில்ல பார்க்கலாமா? எத்தனை பில்டிங்ஸ், எத்தனை ஃப்ளோர்ஸ்? 7 ஃப்ளோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேவா? 1 2 3 4 5 6 7. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா P lives on a even prime number floor. P என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு இரட்டை பகா எண் கொண்ட தளத்தில் வசிக்கிறார். இரட்டை பகா என்ன? ஈவன் பிரைம் நம்பர் என்ன? 2 தான். ஓகேவா? சோ அப்ப செகண்ட் ஃப்ளோர்ல யார் இருக்காங்க? P இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு 2 persons live between N and P who lives above L. ஓகேவா? P வந்து என்ன பண்றாரு? L க்கு மேல இருக்காரு. அவர் என்ன பண்றாங்களா? P க்கு N க்கு நடுவுல ரெண்டு பேர் இருக்காங்க. சோ P ல இருந்து ரெண்டு பேரை விட்டு நான் N போட்டேன். ஓகேவா? சோ தமிழ்ல கூட ஒரு தடவை பாருங்க. P, ஓகேவா, N மற்றும் P க்கு இடையில் இரண்டு பேர் வசிக்கிறார்கள். நெக்ஸ்ட் K O வசிக்கும் தளத்திற்கு உடனடியாக மேலே வசிக்கிறார். K என்ன பண்றாரு? O க்கு உடனடியாக மேல வசிக்கிறாரு. இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லிட்டாங்க? ஆனால் 4வது மாடியில் அல்ல அப்படி சொல்லிட்டாங்க. பட் நாட் இன் தி 4th floor சொல்லிட்டாங்க. அப்ப 4th floorல K வரக்கூடாதுன்னா மேல வேற எந்த இடத்துல எனக்கு ரெண்டு பேர் சேர்ந்து போற மாதிரி பிளேஸ் இருக்கு? இங்கதான் இருக்கு. சோ K O. ஓகேவா? அப்ப இங்க யார் வருவான்றத பாத்துறோம். நெக்ஸ்ட் Q lives below M. Q என்ன பண்றாங்க? M க்கு கீழே வாழிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டாங்க. சோ M Q ன்னு வரணும். எங்க போடணும்? இப்ப இங்க M Q அப்படின்னு போட்டு. ஓகேவா? சோ क्वेश्चन என்ன அப்படினு பார்த்தா who are the following lives on the 4th floor? 4வது மாடியில் வசிக்கிறார்கள் யார் அப்படினு கேட்டாங்க. ஓகேவா? பாருங்க, 4th floorல யார் இருக்கா? M. ஆப்ஷன் B, M is the right answer. ஓகேவா? ஓகே, क्वेश्चन பேப்பர்ல क्वेश्चन நம்பர் 24 ரைட்டா? என்ன வந்திருக்கு? blood relation. A is father of C and D is son of B. A யாரு? father of C சொல்லிட்டாங்க and D is son of B அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் E is brother of A. E யாரு அப்படி சொல்லிட்டாங்க? A ஓட சகோதரர் அப்படி சொல்லிட்டாங்க. எங்க இருக்காங்க? A ஆல்ரெடி இங்க இருக்காங்களா? சோ E வந்து A ஓடைய பிரதர் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. முடிஞ்சா? நெக்ஸ்ட் C is sister of D. ஓகேவா? if C is sister of D, ஒருவேளை C வந்து D உடைய சகோதரியா இருக்காங்கன்னு வச்சு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, D உடைய சிஸ்டர் தான் யாருன்னு பார்த்தா C அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி D வந்து மேல தெரியும். இப்போ ஒரு எப்படி லிங்க் பண்ண போறோம் மட்டும் பாருங்க. D க்கு ஆல்ரெடி ஒரு பேரண்ட் இருக்காங்க. யாரு? D. அம்மாவா அப்பாவா தெரியாது. ஆனா C க்கு அப்பா இருக்காருல்ல, அப்ப C யும் D யும் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஓகே, மேல ஆல்ரெடி D க்கு ஒரு பேரண்ட் இருக்காங்க, C க்கு ஒரு அப்பா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்ப யாரா இருப்பாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதாவது D உடைய அம்மா C உடைய அம்மாவா இருப்பாங்க. ஓகேவா? முடிஞ்சு. क्वेश्चन என்ன கேக்குறாங்க அப்படின்னா how is B related to E அப்படின்னு கேக்குறாங்க. E க்கு B என்ன உறவுன்னு பார்த்தா பிரதர் இருக்காரு, பிரதரோட ஒய்ஃப் இருக்காங்க. என்ன சொல்லலாம்? பிரதர்ஸ் ஒய்ஃப் சொல்லலாம், இல்லாட்டி சிஸ்டர் இன் லா சொல்லலாமா?
ஆப்ஷன் இருக்கு பார்த்துடலாமா? ஆப்ஷன் சி சிஸ்டர் இன் லா அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Question number 29 பாருங்க क्वेश्चन பேப்பர்ல. All children are studying class 5. Some children go to coaching. Some children are brilliant. சிலோஜிசம் தான், வார்த்தைகள் தான் இந்த மாதிரி இருக்கு. பார்த்துடலாமா? சரி. All children are studying class 5. அனைத்து குழந்தைகளும் 5ஆம் வகுப்பில் படிக்கின்றனர். All children are studying class 5. Okay, next. Some children go to coaching அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க? கோச்சிங் போறாங்க. நெக்ஸ்ட், சம் சில்ட்ரன்ஸ் ஆர் பிரில்லியன்ட். ஓகேவா? சில சில்ட்ரன்ஸ் என்னவா இருக்காங்க? பிரில்லியண்டா இருக்காங்க. இதுதான் கான்செப்ட், முடிஞ்சு. என்ன அப்படின்னா ஆல் சில்ட்ரன்ஸ் ஹூ கோ டு கோச்சிங் ஆர் பிரில்லியன்ட் அப்படி சொல்லிட்டாங்க. என்னன்னா எல்லா சில்ட்ரனுமே கோச்சிங் போறவங்க எல்லாருமே பிரில்லியண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்னன்னா இந்த இடத்துல மூணுமே இன்டர்செக்ட் ஆகிருக்கு. கரெக்டா? இந்த இடத்துல என்ன இருக்கு? மூணுமே இன்டர்செக்ட் ஆகிருக்கு. பட் அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா எல்லா சில்ட்ரனும் கோச்சிங் போறவங்க எல்லாருமே பிரில்லியன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். கிடையாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு என்ன பண்ணல, சில்ட்ரனையும் பிரில்லியன்ட்டையும் லிங்க் பண்ணியிருக்கோம், சில்ட்ரனையும் கோச்சிங் லிங்க் பண்ணியிருக்கோம். ஆனா கோச்சிங் போறவங்க பிரில்லியன்ட்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலயுமே என்ன பண்ணல, நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு தான். சில்ட்ரன் ஹூ கோ டு கோச்சிங் ஆல்சோ ஸ்டடி இன் கிளாஸ் 5. கோச்சிங் போற சில்ட்ரன்ஸ் என்ன பண்றாங்க? கிளாஸ் 5லயுமே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? கோச்சிங் போற சில்ட்ரன் யாரு? இந்த ஸ்பேஸ். கரெக்டா? கோச்சிங் போற சில்ட்ரன்னா அந்த ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் இந்த 5 கிளாஸ் 5 வருதா? வருது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். என்ன பண்றோம்? கன்க்ளூஷன் 2 எனக்கு கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க. ஆல் சில்ட்ரன் ஹூ ஸ்டடி இன் கிளாஸ் 5 ஆர் நாட் பிரில்லியன்ட். என்ன சொல்லிட்டான்? கிளாஸ் 5ல படிக்கிறவன் எவனுமே என்ன கிடையாது? பிரில்லியன்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டான். பிரில்லியன்ட்ன்றது கிளாஸ் 5ல என்ன இருக்கு? எனக்கு இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்ப நோ சொல்றான். இந்த இடத்துல இது கரெக்டா தப்பா? தப்பு. ஸோ கன்க்ளூஷன் 3மே எனக்கு தப்பு, ஃபர்ஸ்ட்டுமே தப்பு, செகண்ட் மட்டும் தான் ரைட். ஆப்ஷன் டி கன்க்ளூஷன் ஒன்லி 2 ஃபாலோஸ். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஒண்ணுமே இல்லை, திரும்ப கூட பார்க்கலாம். பாருங்க, ஆல் சில்ட்ரன் ஸ்டடி இன் கிளாஸ் 5. ஸோ இது வந்து வார்த்தைகள் தான் நம்மளுக்கு புதுசா இருக்கு. எல்லாத்துலயும் வந்து ஏபிசிடி பார்த்துருப்போம், புறா, பறவை, நோட்டு, புக்கு, சேர், டேபிள் எல்லா வார்த்தையும் பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு, ஆனா சிலோஜிசம் தான். ஓகே, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தமிழ்ல கூட ஒரு தடவை பாருங்க. Question number 30 in question paperல select the set in which the numbers are related in the. ஓகேவா? இந்த செட் அழகில யார் எனக்கு காமனா இருக்கான்னு பாத்துறோம். 2 6 1 5 4 8, இங்க 3 6 2 5 6 3. எனக்கு தெரிஞ்சிச்சே. ஓகே, ரைட். என்ன ஆகுது பாருங்க, 2 6, இங்க 3 6, அங்க 63 48. பார்க்கலாமா? 2 6 கூட்டி பாருங்க. 2 + 6 எவ்வளோ? 8. 1 + 5 எவ்வளோ? 6. ஓகேவா? அப்ப என்ன கிடைச்சதுங்க எனக்கு? 8 6 48. ஓகே, மேபி ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 3 + 6 9, 2 + 5 7, இப்போ 9 7s are 63. கரெக்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் யார் இருக்கான்னு பார்த்துடலாமா? 4 6 எவ்வளோ கிடைக்கும்? 10. 6 + 5 11. ஸோ மல்டிபிள் பண்ண என்ன கிடைச்சிட போகுது? 110. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே முடிஞ்சிருச்சு. இந்த செக் பண்ணி கூட பார்ப்போம். 4 + 6 10, 8 + 5 13. எனக்கு 130 கிடைக்கணும். இங்க என்ன இருக்கு? 110 இருக்கு. தப்பு. அண்ட் 8 6 5, 8 into 11 88 கிடைக்கணும். 110 இருக்கு. தப்பு. ஸோ 7 + 6 13, 6 + 5 11. ஸோ இங்க என்ன கிடைக்கணும்? எனக்கு 143 கிடைக்கும். இங்க தப்பா இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 22 நியூ கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த நம்பர் சீக்வன்ஸ் ரொம்பவே முக்கியம். ரைட்டா? அவன் என்ன கொடுத்துருக்கானோ அந்த விஷயத்த நல்லா படிச்சு பண்ணாலே போதும், ஈஸியா ஒரு 2 மார்க் எடுத்துடலாம். ஓகே, பாருங்க. If the first digit becomes the second digit and second digit becomes the third digit, the third digit becomes the first digit, then which number will be lowest அப்படின்னு கேட்டான். என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன பண்ணணும்னா செகண்ட் டிஜிட்டா மாத்தணும். ஸோ மாத்தி கூட எழுதிடலாமா? 143ல ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து செகண்ட் டிஜிட்டா மாறுது. அப்போ 1 கிடைக்கும். அடுத்து செகண்ட் டிஜிட் பிகம்ஸ் தேர்ட் டிஜிட். 4 இந்த தேர்டுக்கு போகுது. அப்ப இப்படி வரும். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் 3 1 4னு கிடைச்சிருக்கு. அப்ப 5 6 4 அப்படின்னு கிடைக்குமா?
Next 9, 8, 3. Next 5, 2, 7. 8, 9, 1. எழுதிட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா லாஸ்டா which number will be the lowest அப்படின்னு கேட்டான். இதுல இருக்கிறதுல யார் ரொம்ப சின்ன நம்பரா ஆகுவாங்கன்னு கேட்டா இந்த 314 தான் இருக்கு. இது என்ன இருக்கு? சின்ன நம்பரா இருக்கு. கரெக்டா? சோ அவன் 314 எங்க ஆப்ஷன்ல இருக்குன்னு கேட்டா அதை தேடக்கூடாது. இந்த 314 ஒரிஜினல் நம்பர் என்ன இங்க? 143. கரெக்டா? 143 எங்க இருக்கு? ஆப்ஷன் டி 143 is the right answer. சரியா? Question number 33 பாருங்க क्वेश्चन பேப்பர்ல. How many maximum triangles are there in a given figure? ரொம்பவே ஈஸி தான். ஃபார்முலாலாம் வச்சு ஒண்ணுமே பண்ண வேணாம். ஓகே, கவுண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா how many maximum triangles are there in a given figure? ஓகே, இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு ஃபார்முலாலாம் போட வேணாம். சரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணிட்டு இந்த பார்ட்ல எவ்வளவு இருக்கும் பார்த்து அதை டபுள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவனை வச்சு சேர்த்து 3 பேரை சேர்ந்து எவ்வளவு இருக்காங்களா பார்த்துக்கலாம். கரெக்ட் தானே? பாருங்க 1 2 3 4 5 6 நார்மலா குட்டி குட்டி ட்ரையாங்கிள் ஒரு 6 இருக்கு. நெக்ஸ்ட் இப்படி பாருங்க, இவங்க சேர்ந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்களா, இவங்க சேர்ந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்களா, இது 2. அடுத்து இங்க பாருங்க, இந்த ஒரு ஆங்கிள், இந்த ஒரு ஆங்கிள், நெக்ஸ்ட் இங்க ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், அது ஒரு 4. இப்போ எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு 12 கிடைக்குது. கரெக்டா? அப்ப அதே மாதிரி இங்க ஒரு 12 இருக்கும் தானே, அதே மாதிரி இங்க ஒரு 12 இருக்கும் தானே, அப்ப 12 எடுத்துட்டு டோட்டல் என்ன கிடைச்சிருக்கு? 24 கிடைச்சு. இப்ப சேர்ந்து யார் யார் இருக்காங்கன்னு நான் பார்க்க போறேன். சேர்ந்து பார்த்துடலாமா? 1 2 ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இது ஓகேவா, 3 and 4 ரைட்டா? 24 ஒரு 4 கிடைச்சு. அண்ட் லாஸ்ட் இவனை கூட்டு வந்து சேர்த்துக்கலாமா? இங்க இந்த பெரிய ட்ரையாங்கிள் சேர்த்தா ஒரு 1. அப்ப 24 plus 4 plus 1 என்ன கிடைக்கும்? 29. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஒரு ஏ பண்ண வேணாம், ப்ரெஷரே போடலாம். சிம்பிளா இதை முடிக்கிறீங்க, அதுல இருந்து டபுள் பண்ணா இது கிடைக்க போகுது, சேர்ந்து கிடைச்சிட போகுது. சேர்ந்து ஏதாவது உருவாகுதான்னு பார்த்து ஒரு 2 எடுத்தோம் 3 எடுத்தோம். ஓகேவா? அடுத்து இவன் ஆட் பண்ணி போட்டோம். கிளியர் தானே? நெக்ஸ்ட் 5 friends Aman, Biraj, Saman, Sauravan, Rajesh are sitting around a circular table facing the center. எத்தனை பேரு? 5 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சர்க்கிள் டேபிள்ல உட்கார்ந்து சென்டர் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க. ஓகேவா? பாரு, அமன் இஸ் தி இமிடியேட் ரைட் ஆஃப் சமன். அமன் என்ன பண்றாரு? சமனுக்கு இமிடியேட் ரைட்ல உட்கார்ந்துருக்காரு. சமனுக்கு இமிடியேட் ரைட்ல அவனை என்ன பண்ணிட்டான்? போட்டேன். நெக்ஸ்ட் who is second to the right of Saurav? யாரை பத்தி பேசுறாங்க? சமனை பத்தி பேசுறாங்க. சமன் எங்க இருக்காரு அப்படின்னா செகண்ட் டு தி ரைட் ஆஃப் சௌரவுக்கு இருக்காரு. இப்போ சௌரவ் எங்க போடுவோம்? நானு சௌரவ் வந்து ரைட் சைட்ல என்ன பண்றாரு? சமன் செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் பீரஜ் இஸ் டு தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சமன். பீரஜ் எங்க இருக்காருன்னா சமனுக்கு உடனடி இடது பக்கத்துல இருக்காரு. சமனுக்கு உடனடி இடது பக்கம் எது? இதுதான் எனக்கு இடது பக்கம். அப்ப மீதி பேலன்ஸ் இருக்க இடத்துல யார் வருவாங்கன்னு பார்த்தா சமன், சௌரவ், ராஜேஷ் தான் பேலன்ஸ் இருக்காரு. ஸோ இந்த இடத்துல யார் இருப்பா? ராஜேஷ் உட்கார்ந்து இருப்பார். ஸோ திரும்ப பாருங்க. ஓகேவா? சௌரவின் வலதுபுறத்தில் 2வது இடத்துல இருக்கும் சமனுக்கு. சௌரவின் வலதுபுறத்தில் 2வது இருக்கும். சௌரவின் வலதுபுறத்தில் 2வது இருக்கும். சமனுக்கு அருகில் வலதுபுறத்தில் அம்மன் அமர்ந்திருப்பார். உட்கார்ந்து இருக்காரா? முடிஞ்சு. நெக்ஸ்ட் சமனுக்கு அருகில் இடப்புறம் அம்மன் அமர்ந்திருக்கிறார். சமனுக்கு அருகில் இடதுபுறத்துல அம்மன் இருக்காரு. இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அம்மனின் வலதுபுறத்தில் 2வது இடத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? அம்மனோட ரைட் சைட்ல 2வது இடத்துல யார் இருக்கான்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஹூ இஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் அம்மன்? அம்மனுக்கு ரைட் சைட்ல 1 2 யார் இருக்கா? சௌரவ் இருக்காரு. ஆப்ஷன் சி சௌரவ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 35 क्वेश्चन பேப்பர். ஸோ டிக்ஷனரி தான், ரொம்ப ஈஸி தானே, பார்த்துலாம் பாருங்க. டிண்ட், டிம்பர், டிங்கிள், தண்டர்ஸ்டோம், தர்ஸ்டே எல்லாமே டீல தான் வருது. சரி, ஓகே. இந்த மாதிரி क्वेश्चन வரப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ரைட்டா? மெஜாரிட்டி பாருங்க 2 1 5 4. ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுல ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. அப்ப முடிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சாலே எல்லாமே வந்து யூனிக்கா இருக்கா? அப்ப யாரோ ஒருத்தவங்க சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பார்க்கலாமா? டிஐஇ, 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 டிஹெச், டிஹெச். ஹெச் வருமா ஐ வருமா? ஃபர்ஸ்ட் ஹெச் தான் வரப்போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் 1 2 3 மூணுமே கிடையாது. 4 ஆ 5 பார்த்தா போதும். டிஹெச்யூ தான் இருக்கு, இங்கேயும் டிஹெச்யூ தான் இருக்கு. இங்க n இருக்கு, இங்க r இருக்கு. n ஃபர்ஸ்ட் வருமா ஆர் ஃபர்ஸ்ட் வருமா? n தான் வரும்.
அப்ப யார் எனக்கு ஃபர்ஸ்ட் வருவா? தண்டர் ஸ்டோம் அப்படின்ற வார்த்தை தான் வரப்போகுது ஃபர்ஸ்ட். அப்ப 4ல ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் 1 தான் இருக்கு. 4, 5, 2, 3, 1 is the right answer. இது எப்படி நம்ம சூஸ் பண்ணா? அடுத்து இல்லைன்னா வேற பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எல்லாமே 4ல ஸ்டார்ட் ஆகும்னா அடுத்து செகண்ட் யார் வருவான்னு பாருங்க. செகண்டுக்கும் 3 அடுத்த லெட்டருக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 2 இருக்கு, இதுலயும் 2 இருக்கா? ஓகே, இங்க வந்து 2, 3 இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப 2 இருக்கு 1ஆ 3ஆ அப்படின்னு பாருங்க. ஓகே, 1 ஃபர்ஸ்ட் வருமா 3 ஃபர்ஸ்ட் வருமான்னு பார்த்தா இது தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப எந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிட்டு போயிடும். தட்ஸ் இட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 41. வேறுபட்ட உருவத்தை தேர்ந்தெடுங்க. ஓகேவா? ஆட் ஒன் அவுட் யார் அப்படின்னு தான் பார்க்க போறேன். N19 என்ன பாருங்க? N19 இருக்கு, Q22, U25 and K16 அப்படின்னு இருக்கு. இவங்களோட வேல்யூ இல்லையேன்னு பார்த்தா மேபி அடிக்ஷன் பண்ணிருக்கலாம். என்ன பண்ணிருக்காங்க? என்ன பண்ணா 19 மாறும்? +5. என்னோட வேல்யூ 15, +5 பண்ணா 19 மாறுது. Qவோட வேல்யூ என்ன? 17. சாரி, Qவோட வேல்யூ 17. என்ன பண்ணிருக்காங்க? +5 பண்ணா 22 கிடைக்குது. நெக்ஸ்ட் Uவோட வேல்யூ 21 பிளஸ் என்ன பண்ணிருக்காங்க? 4 பண்ணிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. Kவோட வேல்யூ 11 +5 பண்ணா 16. எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த C ஃபிகர்ல மட்டும் என்ன ஆகுது? +4 ஆகியிருக்கு. அவங்க தான் ஆட் ஒன் அவுட். அப்படியே டக்குன்னு போய் C ஆப்ஷனை கிளிக் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. C அப்படின்ற ஃபிகர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் B-ல தான் இருக்கு C அப்படின்ற ஆன்சர். ஓகேவா? கவனமா போகணும். Next, in the series which letter 6 to the left of the third letter to the right of highest letter? ஓகேவா? என்ன கேட்டாங்க அப்படின்னா highest letter மிக உயர்ந்த எழுத்தின் வலதுபுறத்தில் மூன்றாவது. ஃபர்ஸ்ட் இதுல மிக உயர்ந்த எழுத்துனா லெட்டர்ல எப்படி மிக உயர்ந்த எழுத்துனா அதோட நியூமரிக்கல் வேல்யூஸ் வச்சு எடுங்க. மேக்ஸிமம் Z இருக்கா பாருங்க, Z இல்ல. அடுத்து இருக்கிறது யார் தான்? Y தான் இருக்காரு. அப்போ Y வச்சு நான் பார்க்க போறோம். அவருக்கு மூன்றாவது எழுத்தின் இடப்பக்கத்தில் இருந்து. ஓகேவா? சோ என்ன பண்றாங்க? to the third letter to the right of highest letter. so highest letter third letter யார் இருக்கா? 1 2 3 P இருக்காங்க. அவங்களுக்கு 6 to the left ன்னு சொல்லிட்டாங்க. சோ லெஃப்ட்ல பாருங்க 1 2 3 4 5 6. யார் கிடைக்கிறாங்க? எனக்கு D தான் கிடைக்கிறாங்க. சோ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் C D ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் C D ஆன்சர். சரிங்களா? திரும்ப பாருங்க, Y தான் எனக்கு இருக்குல ஹையஸ்ட். அவங்களுக்கு ரைட் சைடுல இருக்க ஒரு லெட்டரோட லெஃப்ட் சைடுல 6th பிளேஸ்ல யார் இருக்குன்னு கேட்டாங்க. ஓகே தானே? நெக்ஸ்ட், இந்த certain code language plus represent minus, minus represent multiplication, multiplication represent division, division represent plus. சோ அப்ளை பண்ணி பார்த்துடலாமா? 160 மல்டிப்ளிகேஷன் என்ன சொல்லிட்டாங்க? டிவிஷனை சொல்லுது. ஓகே, 40. டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? பிளஸ் 20. அண்ட் பிளஸ் என்ன சொல்லியிருக்காங்க? இங்க மைனஸ். அடுத்து 10. மைனஸ் என்ன சொல்லியிருக்காங்களா? மல்டிப்ளிகேஷன் 2. இப்போ இதை அப்ளை பண்ணி பார்த்தா முடிஞ்சு 4. ஓகேவா? இங்க 20 கிடைக்கும். 4 + 24 -20. என்னப்பா கிடைக்கும் எனக்கு? ஆப்ஷன் D 4 is the right answer. ஓகேவா? சோ ஆப்ஷன்ஸ் பார்த்தா 328 85 54 போகுது. ஒன்னு மட்டும் தான் ஒரு சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. ஓகே, क्वेश्चन நம்பர் 88 உங்க क्वेश्चन பேப்பர்ல என்னன்னு பாருங்க. which among the following words can be formed the letters of the word given below? situational. ஓகேவா? சோ கொடுக்கப்பட்ட வார்த்தையின் எழுத்துக்களில் இருந்து பின்வரும் வார்த்தை எது உருவாகும்னு கேட்டாங்க. சோ ஈஸியா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடலாம். பாருங்க, nationality இதுல இருக்கவங்க எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு பாருங்க. Y-ன்றது இங்க எங்கனா இருக்கா? இல்ல. அதை வச்சு என்ன பண்ணுவேன்? ஆப்ஷன் ஏவை எலிமினேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட், natural. naturalல TU எல்லாமே இருக்கா? R-ன்றது இங்க இல்லவே இல்ல. சோ எனக்கு ஆப்ஷன் B-மே எனக்கு வராது. நெக்ஸ்ட், டியூஷன் TU இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் I 2 I இருக்கு. அதே மாதிரி ஒரு I இருந்து இங்க 2 I மென்ஷன் பண்ணிருந்தாலும் தப்பு தான். சரியா? அடுத்து TION எல்லாமே இருக்கா? ரைட். ஆப்ஷன் D-மே செக் பண்ணுங்க. AUC TION இங்க C கிடையவே கிடையாது. ஆப்ஷன் D-மே கிடையாது. ஆப்ஷன் C is the right answer. டியூஷன் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? क्वेश्चन நம்பர் 90 பாருங்க. if 1362 225. ஓகேவா? சோ இந்த அட்டு சிம்பிள் இந்த C மாதிரி இருக்குல
இந்த சிம்பிளுக்கு என்ன ஆப்ரேஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். 13யும் 16யும் ஏதோ பண்றப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு 225 அப்படின்ற ஆன்சர் கிடைக்குது. சால்வ் பண்ணி பார்க்கலாமா? சரி, இல்ல வேற என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இந்த சிக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அடிஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 13 plus 62 என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு 75 கிடைக்கும். ஓகே, சூப்பர். 75 என்ன பண்ணா 225 ஆகும்? அழகா சொல்லலாம். என்ன கிடைக்கும்? into 3 பண்ணா 225 கிடைக்கும். கரெக்டா? சரி, அப்ப அதே மாதிரி இவங்க வராங்களான்னு செக் பண்ணிப்போம். 4 plus 38 என்ன கிடைப்பாங்க? 42 கிடைக்கும். 42 into 3 பண்ணா அந்த என்ன பண்ணும்? தாராளமா 126 கண்டிப்பா கிடைக்க போகுது. ஓகேவா? சோ அப்ப அதே மாதிரி 29 plus 17 என்ன கிடைக்கும்? 29 plus 17 என்னப்பா கிடைக்கும்? 16 46 கிடைக்கும். இப்போ 46 என்ன பண்ணும்? நான் into 3 பண்ணுவேன். ஸோ யூனிட் டிஜிட் 8ல வரப்போகுது. ஸோ 3 4 7 120 138 கிடைக்க போகுது. ஓகேவா? ஆப்ஷன் சி சாரி ஆப்ஷன் பி 138 அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 94 கொஸ்டின் பேப்பர்ல 10 cars are parked in the straight line facing north direction. Cars are marked as A, B, C, D, E, F. Okay, P, Q, R, S and T, but not necessarily in the same order. நார்த் பார்த்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஒரு 10 காரை பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. போட்டலாமா? ஓகே, 10 கார் என்ன பண்றாங்க? பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல என்னன்னா டி கார் அப்படின்னா எஸ் மற்றும் டி என குறிக்கப்பட்டுள்ளது. பாருங்க, கார் டி இஸ் பார்க்ட் அட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் கார் எஸ். கார் எஸ்க்கு செகண்ட் டு தி லெஃப்ட்ல யார் இருக்காங்களா? கார் டி இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், which is fourth to the left of car P. அப்ப இந்த which ன்றப்ப யார சொல்றாங்கன்னா செகண்ட் பர்சன் S பத்தி பேசுறாங்க. S எங்க இருக்கான்? left of car P ல 4th பிளேஸ்ல இருக்கான். ஓகேவா? அப்ப S என்ன பண்ணுவாங்க? 1 2 3 ல 4th பிளேஸ்ல யார் இருக்காங்க? P அப்படினு சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட், car P is parked second from the extreme right. car P is parked second from the எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட் அப்படி சொல்றாங்க. ரைட் ஹேண்ட் எனக்கு எது? ஸோ அதுல செகண்ட் ஹேண்ட்ல யார் இருக்காங்க? பி இருக்காங்க. இப்போ இவங்களை ஃபில் பண்ணலாமா? ஸோ 1 2 3 4th பிளேஸ்ல எஸ், இவங்களுக்கு 3rd பிளேஸ்ல எனக்கு டி. ஓகேவா? செகண்ட் பிளேஸ்ல டி. நெக்ஸ்ட், கார் இ இஸ் இமிடியேட்லி ஓகேவா? கார் இ இஸ் பார்க் இமிடியேட்லி ரைட் ஆஃப் கார் கியூ. E எங்க இருக்கு அப்படின்னா Qக்கு உடனடி ரைட் சைடுல E இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களை நம்ம வச்சுப்போம். எங்க போட போறோம் அப்படின்னா கண்டிப்பா இங்க வர முடியாது. ரைட்டா? ஸோ இந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வர போறாங்க. அதையுமே நம்ம க்ளூ கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணலாமா? ரைட். நெக்ஸ்ட், 2 cars parked between car E and car S. கார் ஈக்கும் எஸ்க்கும் இடையில 2 கார் இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ரைட்டா? ஸோ அப்ப E எங்க போட்டா 2 கார் விட்டு இங்க வருவாங்க. E எங்க போட்டா 2 கார் விட்டு இங்க வருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், கார் E is not parked near car P. கார் P க்கு பக்கத்துல கார் E போடல சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிச்சு. E எங்க போட முடியாது. அப்ப S க்கு E க்கு இடையில 2 பேர் இருக்குன்னா நான் E ய இங்க தான் போடுவேன். ஆல்ரெடி Q E பேர் வச்சிருக்கோமா? சோ இங்க போட்டா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், car P is parked second to the right of car A. கார் A க்கு வலது பக்கத்துல இரண்டாவது இடத்துல கார் P இருக்கு சொல்லிட்டாங்க. சோ அப்ப கார் A க்கு வலது பக்கத்துல இரண்டாவது இடத்துல கார் P இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், 2 cars parked between car A and car B. கார் A க்கும் B க்கும் இடையில 2 கார் இருக்கு சொல்லிட்டாங்க. சோ A க்கும் B க்கும் இடையில 2 கார்னா B இங்கேயும் வருவாரு and P விட்டு இங்கேயும் B வருவாங்க. கரெக்ட் தானே? சோ இங்கேயும் B வரலாம், இங்கேயும் B வரலாம். அடுத்து அவன் என்ன கொடுத்திருக்கான்னு பாத்துருவோமே. which is not parked near car P. அதையுமே சொல்லிட்டான். கார் B வந்து கார் P க்கு பக்கத்துல இல்லன்னு. அப்ப கண்டிப்பா B இங்க வராது.
1 2 விட்டு பி இங்கே வரப்போகுது. ஸோ எல்லாத்தையுமே ஹிண்ட் கொடுக்குறான். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட். கார் சி இஸ் நாட் பார்க்ட் அட் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் தி ரோ அப்படி சொல்லிட்டாங்க. கார் சி வந்து என்ன பண்றேன், எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இல்லை. அப்ப என்ன பண்ணுவேன் நானு, இந்த ரெண்டு இடத்துல ஏதோ இடத்துல சி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. அண்ட் லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் கொடுத்துருக்கான், என்னன்றதை பாருங்க. கார் டி இஸ் இன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் கார் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் இமிடியேட் நெய்பர் தான் யாரு, கார் டி. சரியா? அப்ப சி எங்க வருவாரு, இங்க வருவாரு. அவர் தான் எக்ஸ்ட்ரீம் எண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ பேலன்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்த்தா முடிஞ்சு. பேலன்ஸ் ஏபி சிடி இபி கியூஆர்எஸ். ஸோ ஏபி சிடி இபி கியூஆர் தான் இல்லை. ஸோ ஆர் தான் 10th இந்த பொசிஷன்ல இருக்கார். ஸோ எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். என்னன்னு பாருங்க. கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, கார் எஸ்ஸின் இடதுபுறத்தில் எத்தனை கார்கள் நிறுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டாங்க. எஸ்ஸுக்கு லெஃப்ட் சைட்ல எத்தனை கார் நிக்குதுன்னு கேட்டா 1 2 3 4 கார் நிக்குது. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் என்ன, எனக்கு ஆப்ஷன் டி 4 அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி 4 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. 96th கொஸ்டின் பாருங்க. இந்த மிக்சட் பசில்ல என்ன சீரிஸ் கேட்டிருக்கான் அப்படின்றத பாருங்க. How many such letters are there, each of which is immediately preceded by symbol and immediately followed by a number? அப்ப எனக்கு எப்படி இருக்கணும், ஓகேவா? How many such letters இருக்கணும், அவங்களுக்கு immediately preceded-ஆ symbol இருக்கணும் and after following-ஆ number இருக்கணும். அப்ப symbol, letter, number எங்க இருக்குன்னு பார்த்துடலாமா? symbol, number வந்துருச்சு. தப்பு. symbol, number வந்துருச்சு. அடுத்து symbol, letter, number first pair. next symbol, letter, number second pair. symbol வரல, சிம்பிள் லெட்டர் நம்பர். மொத்தம் எத்தனை பேர்ஸ் பாருங்க, எனக்கு 3 பேர்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் பி 3 அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். சரியா? 100 கொஸ்டின் பாருங்க. உங்க கொஸ்டின் பேப்பர்ல 100வது கொஸ்டின் இதுதான் இருக்க போகுது. இன்சர்ட் தி மிஸ்ஸிங் கேரக்டர் டிபிக்டட் பை கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ இந்த பசில்ல இருக்க கொஸ்டின் மார்க்கை யார் வந்து பூர்த்தி செய்யறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்? ஸோ மேபி நடுவில் இருக்கவங்க தான் ஏதாவது பண்ணி ஆப்ரேஷன்ஸ் வர வச்சிருப்பாங்க. 0 2 6 4 ஆட் பண்ணி பார்க்கலாமா? 6 + 4 12, 10 + 2 12 கிடைக்கும். ஸோ 12 - 2 வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 6 2 8 8 16 26 கிடைக்குது. சூப்பர். அப்போ கரெக்ட். 26 - 2 பண்ணா 24 கிடைச்சிருச்சு. அண்ட் லாஸ்ட் செக் பண்ணிடலாமா? 10 14 24 28 40. இப்போ 40 - 2 பண்ணணும் ஆஸ் யூஷுவல் பண்ண மாதிரி. ஸோ -2 பண்ண என்ன கிடைப்பாங்க? 38 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஸ்டின் முடிஞ்சு. இந்த டெஸ்ட்டை எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. போக போக ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா? கூட சேர்ந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட படிங்க. ரைட்? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நல்லா படிச்சுட்டே இருங்க. இன்னும் ஒரு 3 டெஸ்ட் இருக்கு. 3 டெஸ்ட்டுமே வந்து இதுதான் நம்மளுக்கு உண்மையுமே குரூப் டி அப்படின்னு நினச்சிட்டு எழுதுற மாதிரி நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எழுதுங்க. ஓகே? ஸ்கோர் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை யாருக்கும். ஒரு 90 + 80+ இங்கே எடுத்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எக்ஸாமுக்கு போகிறப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டோட போகலாம். சரியா? ஓகேவா? நல்லா படிச்சுட்டு வந்து பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.